இப்போ நண்பருக்கு வந்து காலை பார்த்தீங்க சாதாரண பார்த்தீங்கன்னாவே இந்த பகுதியில் வந்து ஆர்ச் அதிகமாக இருக்கு பாருங்க, இது வளைவு. அப்போ இதை விட இது உயரமாக இருக்கும். இது வந்து எதனாலன்னா இது ரிஃப்ளெக்ஸ் ஆஜோட சோதனை முறை. இது உங்களுக்கு புரியறதுக்காக காமிக்கிறேன். இப்போ அவருக்கு உடலில் தொல்லை இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இப்போ அவர் உடலில் உள்ள தொல்லைகள் சரியாச்சா இல்லையாங்கிறத கூட வந்திருக்கவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சோதனை முறையை பயன்படுத்துகிறேன். சரிதா? இந்த கோடு இங்கே இருக்குது, இது இங்கே இருக்கா, இந்த ஆர்ச் அதிகமாக இருக்குது. இது எவ்வளோ உள்ளுங்க சார், நீங்கள் எவ்வளோ தள்ளாலும் இது இழுத்தாலும் கூட இந்த உயரத்துக்கு வராது. அது டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யுது. அது அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கையை இப்படி அசைக்கிறதுக்கு முடியுது. இப்போ உதாரணத்துக்கு காலை இப்படி வச்சுட்டு இங்கே வச்சு சரியா இருக்கு நீட்டு காமிக்கலாம். அதனால இதை அழுத்தி பார்க்கறது, அழுத்தி பார்த்தா தான் அதோட பெர்ஃபெக்ட் இது தெரியும். இப்போ இவர் நினைச்சாருன்னு வச்சுக்கலாம், இதை இப்படி கொண்டு வந்து மலைக்கு சரியா இருக்குங்கிற மாதிரி காமிக்கலாம். ஆனால் அது உண்மையா இருக்காதுல்ல. அதுதான் இதுதான் ரியல் தன்மை. காலை மடக்கிங்க சம்பளம் போட்டு உட்காருங்க. கையில் கூட இது டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃப்ரீயாக விடுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. இப்போ கையிலையும் கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கூடையும் ஒன்றா வைக்கும்போது இங்கே ஏற்றத்தள்ளு வருதா? ஆமாம். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. இது ஒன்றா வைக்கும்போது இங்கே ஏற்றத்தள்ளு இருக்குது. இதுவும் கூட வந்து அவங்க உடம்புல உள்ள அந்த எனர்ஜி இம்பேலன்ஸை குறிக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா அவங்க உடம்புல இடகலை பிங்களை நாடிகள் வந்து சீராக இல்லை அப்படிங்கிறத குறிக்கிறத நான் பார்க்குறேன். ரிஃப்ளெக்ஸ் எனர்ஜியில் இதை வந்து சோலார் ஃப்ளெக்ஸில் ஒரு விதமான அழுத்தம் இருக்கிறதா சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு அடையாளம் காமிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். இதுக்கும் இந்த மருத்துவ முறைக்கும் சம்மந்தம் இல்லை, இதை நான் பயன்படுத்துகிறேன், அவ்வளோதான். நான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது வந்து அவர் சித்தர்களுடைய ஞான மார்க்கத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வச்சு தான் பண்ணுறேன். இப்போ உடம்புல வலி இருக்குது தானே? வலி எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா? சரி படுத்துங்க. ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, கவனிங்க. சரி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ கவனிச்சு பாருங்கள். இப்போ முதல் வந்து அந்த ஆர்ட்ஸில் வித்தியாசம் இருந்துச்சு, இப்போ பர்ஃபெக்டாக இருக்கா? இப்போ நம்ம தள்ளி பார்த்தோம், முதல் தள்ளுன மாதிரி இப்போ தள்ளி பார்த்தோம்னா அது அலைன்மெண்ட் நார்மலாக இருக்கும். முதல்ல இருந்து எடுத்தாலும் நீங்கி இருக்கும், மனசும் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகிருக்கும். ஓகே, கையிலையும் சரியாக இருக்கு. கை வச்சு பாருங்கள், நீங்களே நார்மல் ஆயிடுச்சா? இப்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரிலாக்ஸ் ஆகிருக்கு. இப்போ உடம்புல வலிகள் இருந்தால் அது வலிகள் நீங்கி இருக்கும், அதை உணர முடியும். இல்லாட்டி உடம்புல மனசுல இருந்து இருக்குங்கள் நீங்கி மனசு ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ இந்த செகண்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற இரையாற்றலை தூண்டி விட்டு அதனோட பொறுப்பில் உங்களுடைய நன்மையை ஆரோக்கியத்தை ஒப்படைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வகையில் அது உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்கள் அதுக்கு உதவி பண்ணுற மாதிரி சில அன்றாட கடமைகளை ஒழுங்காக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாமே மாறி சரியா.